வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியும் நிஃப்டி 50யும் ஒரே மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்துச்சு. ஸோ ஏன் அந்த மாதிரி இல்லை, ஸோ அதனால் இன்றைக்கி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நமக்கு வந்து காஷ்மீரில் பகல்காமில் பார்த்திங்கன்னா ஒரு டெரர் அட்டாக் நடந்திருக்கு. அப்போ இந்த டெரர் அட்டாக்குக்கும் நமக்கு மார்க்கெட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஸோ அப்போ இந்த மார்க்கெட்டுக்கும் டெரர் அட்டாக்கும் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் முன்னாடி அந்த டெரர் அட்டாக்ல இறந்த எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டூரிஸ்ட்ஸ் மேலே எதிர்பார்க்காத மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம், இது வந்து ஒரு ஜீரணிக்கவே முடியாத விஷயம். அண்ட் தயவுசெய்து நீங்களும் உங்கள் நண்பர்கள் அதே மாதிரி, நம்ம தமிழ்நாட்டில் அப்படி நடக்காது. ஸோ தமிழ்நாட்டில் எப்பயுமே வந்து மத வேற்றுமை இல்லை. பட் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து காமிக்காதீங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு தீவிரவாதிகள் பண்ண செயல் தான். ஸோ அதுக்கும் இங்கே நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். ஸோ முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, ஒரு எக்கனாமிக்ஸ் நியூஸாக நமக்கு வந்து இந்த டெரர் அட்டாக்குக்கும் இதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து ஒரு நிறையா விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து அவங்க வந்து ஹோல்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு எப்படி காவேரி தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கோ, காவேரியும் முல்லை பெரியாரும் நமக்கு எப்படி பிரச்சனை இருக்கோ, அதே மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானும் இண்டஸ் வேலி, நமக்கு தெரியும் இண்டஸுங்கிற நதி தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. சிந்து நதின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சிந்து நதி தான் பாகிஸ்தானை ஃபுல்லுமே வந்து தண்ணி கொடுக்குது. ஸோ அது வந்து இந்தியாவில் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அது வந்து பாகிஸ்தானுக்கு இவ்வளவு கொடுக்கணும், எப்பயுமே டேம் கட்டக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து ஹோல்டில் வைக்கப்படும் சொல்லியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அப்புறம் முக்கியமான பார்டர் என்னென்னா, அட்டாரி பார்டர்னு சொல்லி அங்கே தான் வந்து மக்கள் போயிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கம் போயிட்டு வருவாங்க. ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து நார்த் இந்தியாவில் வந்து இருந்திருக்காங்க. நார்த் இந்தியாவில் இருக்கவங்களாம் நிறையா பேர் பாகிஸ்தானில் இருக்காங்க. அவங்களோட தாத்தா இந்த மாதிரிலாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க ஷிஃப்ட் ஆனதெல்லாம் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்து இது மட்டும் இல்லாமல் நிறையா அவங்க வந்து இந்தியா பாகிஸ்தானுக்குரிய நிறையா டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ட்ரேட் பண்ணுறது, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்க ட்ரேட் ஸ்டாப் ஆகும்னு சொல்லியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, டைரெக்டாக இந்தியா வந்து எங்கேயுமே சொல்லலை, அதாவது பாகிஸ்தான் மேலே போர் எடுக்க போகிறோன்னு. அண்ட் பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு வார்னிங் கொடுத்துருக்கு, நீங்கள் வந்து வார் ஆரம்பிச்சிங்க, போர் தொடங்குச்சுன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து அதுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய, ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்கள் எதுவும் நடக்கல. ஆனால் மோடி வந்து என்ன சொல்லியிருக்காரு, மோடி வந்து அஃபீஷியலாக நியூஸ் வந்து நம்ம வந்து ஃபாரின் அட்வைசரோ இல்லை இன்டெலிஜென்ஸ் அட்வைசரோ யாருமே வந்து என்ன நியூஸ் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போர் எடுக்க போகிறோம். அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எல்லா டெரரிஸ்ட்டையும் பனிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போது ஆனால் இந்த விஷயம் நடந்திருக்கு சரி. ஆனால் யூஸ்வலாக ஏதாவது டெரர் அட்டாக் நடந்துச்சு, நமக்கு வந்து தெரியும், நமக்கு வந்து 2019 பார்த்தீங்கன்னா புல்வாமா அட்டாக் நடந்துச்சு. கரெக்டாக February 14 அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ இந்த புல்வாமா சூசைட் அட்டாக்ல ஆல்மோஸ்ட் ஒரு 40 சிஆர்பிஎஃப் அண்ட் மிலிட்ரி பர்சன்ஸ் வந்து இறந்து போனாங்க. ஸோ அந்த அட்டாக் அன்னைக்கு மார்க்கெட் வந்து பயங்கரமாக டவுன்ஃபால் ஆச்சு. ஆனால் இந்த அட்டாக்குக்கு அப்புறம் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகலை. பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போச்சு. ஸோ அப்போது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போகுது, நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி மேலே போகுதுன்னா, இந்த டெரர் அட்டாக் வந்து இந்தியாவை இது வரைக்கும் அஃபெக்ட் பண்ணல, இந்தியன் மார்க்கெட்ஸை அஃபெக்ட் பண்ணலை. ஸோ ஆனால் அதே சமயம் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோவும் அதே மாதிரி நியூஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இது நடக்கலை. அண்ட் இந்தியா வந்து வார் வந்து டைரெக்டாக பாகிஸ்தான் மேலே எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறதுனால அதோட அஃபெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிட்டுருக்கு மேலே. ஸோ அப்படிங்கிறனால நேற்று வந்து ரிலையன்ஸ், அதாவது டிஃபென்ஸில் வந்து இப்போ ரிலையன்ஸ் வந்து புதுசாக ஒரு அக்ரிமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ரிலையன்ஸோட ஸ்டாக்ஸே பார்த்தீங்கன்னா 5% ஒரே நாளில் மேலே போயிருந்திருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் மார்க்கெட் எந்த பக்கமும் சாயாதனால நமக்கு என்ன சொல்லலாம்னா, இது பெருசாக மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணல, ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக அஃபெக்ட் பண்ணலங்கிறது யோசிக்கிறோம். ரெண்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் மேலே போயிட்டுருக்கு. ஸோ அப்போது டைரெக்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு யூ டர்ன் மாதிரி மாற்றி போயிட்டுருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ட் அனாலிசிஸ் பார்க்கும்போது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி, நேற்று வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருந்துச்சு, நம்ம அது சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலி இருந்துச்சு, ஒரு நல்ல ஸ்டார்டிங்கில் ஒரு மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து
ரொம்ப ஸ்ட்ராங்காக புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன் ஃபேஸ் போயிடுச்சு. ஸோ இந்த புல்லிஷாக இருந்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் தான். 12 மணிக்குள்ளே நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி படி எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த எனக்கு தெரியும் இந்த 24,300 வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் போன வாரம் ஃபுல்லாக ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இருக்கிற ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி. ஸோ அப்படிங்கிறனால இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தோடனே மார்க்கெட் ஸ்டாப் ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு இந்த வாருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இது ரெண்டும் இருக்குது. ஆனால் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போயிருந்துருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்துட்டோம். ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அட் புல்லிஷ் நிஃப்டி 50K ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. பட் ஸ்டில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேரக்டராக இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் புல்லிஷ் கேரக்டர், ஒரு புல் பேக், மறுபடியும் மேலே போயிருக்கு, ஒரு புல் பேக், மறுபடியும் மேலே போயிருக்கு, ஒரு புல் பேக்கில் தான் இருக்குது. அப்போது இங்கேருந்து அதாவது 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோட ஸ்டாக்ஸில் இருந்து வெள்ளிக்கிழமை நமக்கு டவுன்ஃபால் ஆச்சு. அங்கேருந்து மார்க்கெட் மேலே போனது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பாசிட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனை மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ இந்த பாசிட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் மேலே கொண்டு போனதுக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, மார்க்கெட் வந்து ஸ்டில் மேலே போகும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு சேனல்னு ஒன்று இருக்குமே, ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்வர்ட் ட்ரெண்டில் இதுதான் வந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்டாக இருந்திருக்கு. அப்போது நான் இதை வந்து ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும். ஸோ இந்த சேனல் நமக்கு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்டில் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இது வந்து சேனலாக நம்ம வந்து ஒரு லைன் வரைவாங்க யூஸ்வலாக. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வச்சு நமக்கு பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் நாளைக்கும் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும் நிஃப்டி 50. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் தான் நமக்கு வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். அப்போ இந்த அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் நடக்கும்போது நமக்கு ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியும். அண்ட் இன்றைக்கி இந்த அப்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் மேலேயோ கீழேயோ பிரேக் பண்ணுதாங்கிறதா நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா சேனலோட எண்டில் இருக்குது. அப்போ இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு புல் பேக் இருக்கணும். அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டி 50ல் பார்த்தாலும் சேனலோட லோவர் எண்டில் இருக்குது. ஸோ இந்த லோவர் எண்டில் இருக்கிறனால இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகணும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸில் இருந்தால் கூட ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குங்கிறத நமக்கு சொல்லியிருந்தோம். ஸோ நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நான் வந்து இந்த ட்ரெண்டிங் சேனலை வச்சே சொல்லிவிட்டேன். டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் நான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தேன். ஓகே. அடுத்து வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி இப்போ தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ இந்த ஃப்ரெஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. ஓகே, நம்ம கிஃப்ட் நிஃப்டியே எடுக்கலையே. ஓகே, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் 6:30க்கு மார்க்கெட் இப்போது ஃபஸ்ட்டு கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். ஸோ 6:30 to 6:45 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில். ஓகே, அடுத்த கேண்டில் 6:07 அதாவது 6:45 கேண்டிலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேண்டில் க்ரோ ஆகிட்டுருக்கு, இன்னும் முடியலை. ஸோ இது ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டிலே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டுன்னு தான் அர்த்தம். அப்போது க்ரீன் கேண்டில் இருக்குது. ஸோ மேபி அப்போ இது வந்து புல்லிஷ்ஷாக மார்க்கெட் க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ க்ரீன் கேண்டில் மார்க்கெட் க்ரோ, பையர்ஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்காங்க, பையர்ஸ் இன் கண்ட்ரோல். அப்போது நமக்கு இது ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா, நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனும் கிஃப்ட் நிஃப்டியும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லுது. அடுத்து நமக்கு ரெண்டாவதாக பார்க்க போகிறது இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டாவை ஏற்கனவே போதுமான அளவு அனலைஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இந்தியா விக்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து இப்போது யூஸ்வலான ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 13 தான் இந்தியா விக்ஸோட டேட்டா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருந்திருக்கு. ஸோ எப்போல்லாம் இந்தியா விக்ஸ் டேட்டா மேலே போகுதோ அப்போ நமக்கு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும். ஓகே, அண்ட் இந்தியா விக்ஸ் டேட்டா நேற்று மார்க்கெட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆனாலும் அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி இந்தியா விக்ஸ் டேட்டாவும் நம்மளோட மார்க்கெட்டும் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ இந்தியா விக்ஸ் ஸ்டில் க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் புல்லிஷ் மூமெண்ட்ஸோ பியரிஷ் மூமெண்ட்ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும்னா இந்தியா விக்ஸ் டேட்டாவை.
ஸோ இந்தியா விக்ஸ் இப்போ தற்போதைய நிலைமையில் எவ்வளோ இருக்குன்னா 16.9 இருக்குது. அப்போ இந்த 16.9 மார்க்கெட் வந்து மேலே க்ரோ ஆச்சுன்னா பியரிஷ் மூமெண்ட்ஸ். ஸோ 16.9 17.3 16.9 வந்திருக்கு. அப்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு தான் பாசிபிள். ஸோ அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 17.9 தான் இருந்திருக்கு மார்க்கெட் வந்து தொடங்கும் போது 25ஆம் தேதி. அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா 16.9 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் எப்போல்லாம் கூலிங் நடக்குதோ நமக்கு மார்க்கெட் மேலே போகும். அப்போது இன்னையோட ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ண நீங்கள் இந்தியா விக்ஸ் டேட்டாவை ரெஃபர் பண்ணணும். இந்தியா விக்ஸ் டேட்டா 16.6 கொஞ்சமாவது இறங்கணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 16.75 இல்லைன்னா 0.5க்காவது இறங்கினா தான் நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸாக இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அப்போ இந்தியா விக்ஸ் டேட்டாவும் புல்லிஷ் மூமெண்ட்ஸ் பாசிபிள். ஏன்னா யூஸ்வலாக இந்தியா விக்ஸ் ஒரு நாள் மேலே போச்சுன்னா அடுத்த நாள் கொஞ்சம் கூலிங் ஆகும் ஒன்று. அடுத்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம பார்க்குறது இல்லைன்னு சொல்லியிருந்தோம். காரணம் என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்த்தா இது வந்து ஹை வாலட்டிலிட்டி சுச்சுவேஷன். மார்க்கெட் வந்து இந்தியா விக்ஸில் 16 இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 15க்கு கீழே எப்போ இந்தியா விக்ஸ் வருதோ அப்போ தான் நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் பிசிஆரையும் நீங்கள் வந்து பிசிஆர்னா புட் கால் ரேஷியோ. ஸோ புட் அண்ட் கால் ரேஷியோவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் வேலிடாக இருக்கும். அது வரைக்கும் நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான் வேலிட் இருக்கும். அதனால் நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எஃப்ஐஐஸ் ஹோல்டிங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,052 இருக்குது. ஸோ இந்த எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ இந்த எஃப்ஐஐ டேட்டாவும் அதே மாதிரி தான். நீங்கள் கூகுளில் போய் நார்மலாக எஃப்ஐஐ டுடேஸ் பையிங் அண்ட் செல்லிங்னு போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து நார்மலாக நம்மளோட நிறைய வெப்சைட்ஸில் ஓப்பன் சோர்ஸ்லேயே கிடைக்குது. இதுக்காக எஃப்ஐஐ டேட்டா பார்க்குறதுக்காக நீங்கள் எந்த ஒரு பிளாட்ஃபார்மையும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த எஃப்ஐஐ ஹோல்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 22,500 இருக்குது. ஆனால் நேற்று சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 2,900 இருந்துச்சு கோடி. ஸோ அதுக்குள்ளே நமக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு 2,400 crores பாசிட்டிவாக இருக்குது ஹோல்டிங்கில். ஆனால் டோட்டல் பை பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி 11 கோடி வாங்கியிருக்காங்க. டோட்டல் செல்லிங் 9,000 கோடி வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த எஃப்ஐயோட நெட் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எப்பப்பெல்லாம் இந்த எஃப்ஐயோட நெட் வந்து பார்த்தீங்கன்னா 2,000க்கு மேலே இருக்கோ 20,000க்கு மேலே இருக்கோ நமக்கு வந்து அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எஃப்ஐயோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 4,000க்கு பக்கம் இருக்குது. அப்போ மார்க்கெட் மேலே போயிருந்திருக்கு. எஃப்ஐஐ ஹோல்டிங் எப்பப்பெல்லாம் டிக்ரீஸ் ஆகுதோ அப்போவெல்லாம் மார்க்கெட் வந்து பியரிஷாக இருந்திருக்கு. அப்போது நேற்று டேட்டாவை பொறுத்தளவு நான் சொல்லியிருக்கேன் எப்பப்பெல்லாம் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸோட ஹோல்டிங்ஸ் பாசிட்டிவாக இருக்கோ அப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் ரேலி எதிர்பார்க்கலான்னு. அப்போது 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமை 28ஆம் தேதியும் இந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸோட நெட் ஹோல்டிங்ஸ், அதாவது அவங்க 2 பேருமே பையிங் அண்ட் செல்லிங் பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்களோட நெட் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா வச்சு பார்க்கும்போது. அப்படிங்கிறனால ஸோ மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் சைட்வேஸ் இருக்கலாம், இல்லைன்னா புல்லிஷ் மூமெண்ட்ஸாக இருக்கலான்னு. ஆனால் நம்ம இந்த 5 டேட்டாவே நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா இன்றைக்கி மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டாவை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. இந்தியா விக்ஸ் டேட்டா நமக்கு வந்து மார்க்கெட்டை எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு அந்த ஸ்பாட்டில் நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைவ் மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி. அப்போது கிஃப்ட் நிஃப்டியில் என்னோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அப்போ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் 10 and 20 நான் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பாட் எடுப்பேன், அதாவது நார்மலாக நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது. ஆனால் இப்போ கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 minutes கேண்டில் தான். ஸோ இப்போ கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஆனால் இண்டிகேட்டர் எங்கே இருக்குது? இங்கே. ஸோ அப்போ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகி முடித்தாதான் இந்த இண்டிகேட்டர் மூவ் ஆகும். அப்படிங்கிறனால நமக்கு இண்டிகேட்டர் எப்பயுமே ஒரு லேகிங் இண்டிகேட்டர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஆனால் நீங்கள் இதுக்கு கரஸ்பாண்டிங்கான நீங்கள் வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா லைவில் மார்க்கெட் தெரியும். ஓகே, அண்டு நம்ம இந்த கிஃப்ட் நிஃப்டியில் பாருங்கள் செகண்ட் கேண்டிலுமே க்ரீனாக மாறிட்டு இருக்கு. ஸோ இது நல்ல விஷயம் தான். க்ரீனாக மாறிச்சுன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் அது ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் நடக்கும். ஸோ ஆனால் வந்து நமக்கு வந்து இதோட 50% கீழே வரல. முதல் கேண்டிலோட 50க்கு கீழே வந்தால் தான் மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த 50க்கு மேலே தான் இருக்கிற 50 ஒரு 70க்கு மேலே இருக்கிறனால இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டு தாங்கிறது தப்பு இல்லை. ஸோ அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஹை வாலட்டிலிட்டியில் இருக்குது, அதனால் நம்ம கன்சிடர் பண்ணல. இந்தியா விக்ஸ் வந்து கூலிங்க்கு சான்சஸ் இருக்குது.
கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராங்காக புல்லிஷாக இருக்கிறனால ஓவரால் இன்றைக்கி வந்து புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்மளோட அட்டாக் வந்து காஷ்மீரில் நடந்த பல்காம் அட்டாக் வந்து மார்க்கெட்டை இப்போ வரைக்கும் பெருசாக அஃபெக்ட் பண்ணல. பெரும்பாலும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஆனால் அடுத்த நாளே மார்க்கெட் ஒரு சரிவு ஏற்படும். ஆனால் இந்த தடவை சரிவு ஏற்படலை. மேபி மோடி வந்து இதை விட பயங்கரமான சரிவு ஏற்படுத்திட்டாரோ என்னன்னு, மோடி இல்லை ட்ரம்ப்பு, அப்படிங்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இந்தியா சப்போஸ் ஒரு வாரண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 1 ஹவரில் மார்க்கெட் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓவரால் மார்க்கெட் சரிஞ்சாலும் டிஃபென்ஸ் அண்ட் வாருக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே, அதாவது எல்லா மெயினாக வந்து ஃபார்மா, அதே மாதிரி ஹெவி மிஷினரிஸ், அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், இவங்கெல்லாம் வந்து க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இல்லை வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் பல்காம் அட்டாக் வந்து நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ அதனால தான் நான் பண்ணேன். இல்லைனா தேவையில்லாமல் இந்த மாதிரி நியூஸ்குள்ளே வர வேண்டாம்னு நினச்சேன். பட் இதுக்கான ஒரு வருத்தங்கள் ரொம்பவே இருக்குது. இந்த அட்டாக் நடந்ததுக்கான வருத்தங்கள் ரொம்ப கஷ்டமான இது ஒரு நியூஸ் தான். ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் செஷன்ஸ் கால் த பெஸ்ட். நாளைக்கு தான் எக்ஸ்பைரி டேங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா வியாழக்கிழமை 1ஆம் தேதி மே மாதம் லீவுங்கிறனால நாளைக்கு தான் எக்ஸ்பைரி டே. ஸோ அவுட் ஆஃப் த மணியில் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் பொசிஷன் எடுக்க வேண்டாம். ஏற்கனவே இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வந்துச்சு. புட் ஆப்ஷன்ஸ் தான் நேற்று பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பொசிஷன் எடுக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.